ஸோ மேம் இப்போ நிறையா கிட்ஸ் அண்டர் 10 இருக்கிறவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறோம் மேம். ஸோ பேரண்ட்ஸாக வந்து அவங்க ட்ரைனிங்கை வந்து எப்படி அவங்க ஷெட்யூல் பண்ணணும், விச் இஸ் அட்வைசபிள் ஃபார் த கிட்ஸ்? இப்போ என்னோட சன் இங்கே அண்டர் 12 ஜாவ்லின் நடந்துட்டு இருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஒரு மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆர்ச்சரி தான். பட் இருந்தாலும் அண்டர் 14-15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சைல்டுக்கு மல்டிபிள் கேம்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஒரே கேமை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என் சன் ஆர்ச்சரி பண்ணுறான் அப்படின்னா டெய்லி அவன் இந்த பொசிஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான்னா அந்த மசில் டேமேஜ் ஆகிறதுக்கும் அந்த போன் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 15 இயர்ஸ்க்கு மேலே அவங்கள கரெக்டாக ட்ரெயின் பண்ணும்போது தான் அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் ஏஜ் அப்படின்னும் போது 18-20 இயர்ஸ் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் போடியத்துக்கு போகக்கூடிய ஏஜ். அந்த ரைட் ஏஜ்ல அவங்க ரைட் பீக்கு வருவாங்க. நம்ம இயர்லி ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டர் 16-17லயே அவங்களோட பாடி வந்து ஓவரா அவங்களோட எனர்ஜி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா எப்படி கரும்பு புழிஞ்சிட்டா சக்கை தான் நிற்கும்ன்ற மாதிரி அந்த ரைட் ஏஜ்ல வந்து அவங்க ஒரு சக்கையா தான் நிற்பாங்க, எனர்ஜி இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் எப்பவுமே எங்கர் ஏஜ்ல ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்றத ஒரு ஹேபிட்டா மாத்துங்க. அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. மெடல் எடுக்கணும், போன உடனே மெடல் எடுக்கணும், 14லயே நீ ஃபர்ஸ்ட் வரணும், 16லயே ஸ்டேட் அடிக்கணும், 17லயே நேஷனல் அடிக்கணும்ட்டு பண்ணாம ஒரு 14-15 இயர்ஸ் வரைக்கும் கிரவுண்டுக்கு போறத அவங்களோட லைஃப் ஸ்டைலா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க அப்படின்னா ரைட் ஏஜ்ல அவங்க ரைட் போடியத்துல இருப்பாங்க.